காவேரி மாஸ் காட்டிட்டாங்க. இன்னைக்கான ப்ரொமோல நம்ம காவேரி தரமான சம்பவம் தான் பண்ணிட்டாங்க. தேவைதான் இதெல்லாம் ராகினிக்கு. எப்போ பார்த்தாலும் நம்ம காவேரியை சீண்டி பார்க்குறது தான் இந்த ராகினிக்கு வேலை. ராகினியை நம்ம காவேரி அடித்ததில் தப்பே இல்லை, ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நம்ம காவேரி இந்த ராகினியை ஒரு அறை விட்டாங்க பார்த்தீங்களா, செம்ம சூப்பர்னு தான் சொல்லணும். எவ்வளோ தான் பொறுமையாக இருப்பாங்க அவங்களும். இந்த ராகினி ரொம்பவே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். இங்கே காவேரிக்கு அவங்களோட வீட்டில் இருந்து அடுத்தடுத்து கால் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சமாளித்து பார்க்குறாங்க. ஒரு பக்கம் காவேரி நினச்சி அவங்க வீட்டில் ரொம்பவே பயந்துட்டுருக்குறாங்க, காவேரிக்கு எதுனாலும் பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரியை சீண்டி பார்க்குறாங்க இந்த ராகினி. காவேரி, நீ எதுக்கு இங்கே தேவையில்லாமல் இருக்கிற? நீ ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் பக்காவாக பிளான் பண்ணி விஜயை உள்ளக்க வச்சுருக்குறோம். கிளம்பு வீட்டுக்கு. முதல்ல உன்னை பார்க்கும்போது எங்களுக்கு செம்ம காமெடியாக இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகினி ரொம்பவே நக்கலாக நம்ம காவேரி கிட்ட பேசுகிறாங்க. இதனால் நம்ம காவேரி டென்ஷன் ஆகிட்டு ராகினியை பலார்னு கன்னத்துலேயே ஒரு அறையை விட்டாங்க. விஜய் என்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறீங்களா? உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன். நானும் அமைதியாக போனால் என்ன, என்னை சீண்டி பார்க்குறதே வேலையாக வச்சிட்ருக்குறீங்க, என்ன நினச்சிட்ருக்குறீங்க? விஜய் எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அவர் அப்படிப்பட்ட கேரக்டரும் கிடையாது. நீங்கள் எல்லாருமே பக்காவாக பிளான் பண்ணி தான் அவர் மேலே இப்படி ஒரு பழியை சுமத்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக விஜய் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்து நான் கூடிய சீக்கிரத்திலே வெளியே கொண்டு வந்துடுவேன். இதுக்கெல்லாம் காரணமான உங்களையே நான் ஜெயிலுக்குள்ளே அடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி செம்மையாக சவால் விடுறாங்க. அடித்த அடியில் பார்த்தீங்கன்னா நம்ம ராகினி அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. காவேரியை பார்த்து, காவேரி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணை நீ அடிப்ப அப்படின்னு கேட்குறாங்க. உன் பொண்ணை மட்டும் இல்லை, உன்னை கூட நான் அடிப்பேன், சரியா? எல்லாத்தையும் காரணம் நீயும் உன் பொண்ணு தான் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு இருக்குது, நான் ஒன்று முடிவு பண்ணிட்டேன்னா அதை செய்யாமல் விட மாட்டேன். கண்டிப்பாக என் விஜயை நான் வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாவுமே வந்துடுறாங்க. தாத்தா வந்ததுமே பார்த்தீங்கன்னா காவேரி தாத்தா கிட்டே போயிட்டு பேசுகிறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. தாத்தா, நம்ம விஜய் மேலே கொலைப்பழியை சுமத்திருக்கிறாங்க. அவரோட சித்தப்பா, நான் எவ்வளவோ பேசி பார்க்குறேன், போலீஸ்காரங்க விஜயை விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாங்க. தாத்தா போயிட்டு போலீஸ்காரங்க கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் எதுவுமே பண்ண முடியாது, அவருக்கு எதிராக ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆதாரம் இருக்குது. அதான் அவங்க சித்தப்பாவே சொல்கிறாரு, இவர் பண்ண சொல்லி தான் அந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே என்ன சாட்சி வேணும் நீங்களே சொல்லுங்கள். வேணும்னா நீங்களும் எதனால சாட்சி கொண்டு வாங்க, அவர் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கள் நம்ம தாத்தா விஜய்கிட்ட பேசுகிறாங்க. என்னப்பா இப்படிலாம் நடக்குது, ஒன்றுமே புரியலையே, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தான் உன்னை வெளியே கொண்டு வரப்போகிறோன்னு சொல்லிட்டு மனசே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தாத்தா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, தாத்தா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம். தாத்தா ஃபீல் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சமாதானப்படுத்துகிறாரு. தாத்தா நெக்ஸ்ட்டு அன்புக்கிட்ட தான் போயிட்டு பேசுகிறாங்க. சரியான நன்றி கெட்ட ஜென்மமாக இருக்கடா, உனக்காக விஜய் எவ்வளோ பண்ணியிருக்கிறான், உன் பையனை படிக்க வச்சுருக்கிறான், இன்னும் எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கிறான், அதை கொஞ்சமாச்சும் யோசிச்சிருந்தா இப்படிலாம் நீ பண்ணியிருப்பியா? கேவலம் நீ உன் சம்மந்தி பேச்சை கேட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிற, செய்யாத தப்பை செஞ்சேன்னு சொல்லிட்டு நீ விஜய் மேலே போட்டிருக்கிற பழி ரொம்பவே தப்பு. ஒழுங்காக நீயே உண்மையை ஒத்துக்கோ, விஜய் நிரபராதின்னு சொல்லிட்டு நீயே சொல்லிடு, எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அன்பு இருந்துக்கிட்டு இங்கே தாத்தாவுமே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. மாமனாரே, என்ன நீங்களும் தானே இதில் இருக்கிறீங்க, எதுவுமே தெரியாத மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்கள் பேரனுக்கு நீங்கள் தான் முழுக்க முழுக்க சப்போர்ட்டு, இப்போது எதுவுமே தெரியாத மாதிரிலாம் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட தாத்தா பயங்கர கோவப்படுறாங்க. விஜய் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எகிரிக்கிட்டு வராங்க. சித்தப்பான்னு கூட பார்க்க மாட்டேன், அவ்வளோதான், அடித்து நொறுக்கிடுவேன். என்ன தாத்தா மேலேயும் இப்போ பழியை தூக்கி போடுறியா? உன்னெல்லாம் வீட்டில் வச்சு பார்த்ததுக்கு எங்களுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவப்படுறாங்க. இங்கே ஆளாளுக்கு கத்தவும் இங்கே போலீஸ்காரர் பார்த்திங்கன்னா அவருமே சத்தம் போடுறாரு. எதுக்கு இது, என்ன போலீஸ் ஸ்டேஷனாக சந்தை கடையா, எதுக்கு ஆளாளுக்கு இப்படிலாம் சவுண்டு விட்டு இருக்கிறீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா அன்புவை திட்டுறாங்க. நீலாம் நல்லாவே இருக்க மாட்டடா பாரு, நீ
நினைக்கிற எதுவுமே நடக்காது. என்னோட சொத்துலலாம் உனக்கு எந்த ஒரு பங்குமே கிடையாது. உனக்கும் உன் பையனுக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுதான் தெ கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எப்போவே தெரியுமே அப்படின்னு வந்து இங்க அந்த அன்பு இருந்துக்கிட்டு சொல்றாங்க. அதான் தெரிஞ்சனால தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற. நீ ஆடு ஆடு நானும் பார்க்க தானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க காவேரி இருந்துக்கிட்டு தாத்தா அவர்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நீங்க போயிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. வாங்க தாத்தா எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இங்க வெளிய வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி, தாத்தா பேசிட்டு இருக்கிறாங்க. அ "என்னம்மா என்னதான் பண்றதுன்னு எனக்கே வந்து ஒண்ணுமே புரியல. ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்ம விஜய் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. சாட்சியோட இருக்கனால வந்து நம்ம வெளிய எடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் வந்து நம்ம காவேரிக்கு ஞாபகம் வராங்க. அஜயோட அம்மா. தாத்தா எனக்கு ஒண்ணு தோணுது." நம்ம அஜயோட அம்மா கிட்ட போயிட்டு பேசலாம். நீங்க கூட்டு போங்க. அவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஏம்மா எதுக்காக நீ அவள பார்க்கணும் அப்படின்னு அவகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கண்டிப்பா அஜயோட அம்மா மனசு வச்சா நம்ம விஜய வெளிய கொண்டு வந்துரலாம். அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் தானே. அவங்க சொன்னா போதும். அது போதும் தாத்தா. எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க நம்ம தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா, அஜயோட அம்மாவ பார்க்கறதுக்காக அங்க வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அங்கே போயிட்டு அஜயோட அம்மாகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. "நீங்க வாங்க, நீங்க வந்து உண்மைய சொல்லுங்க. அப்பதான் விஜய் வெளிய வர முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா, அஜயோட அம்மா பார்த்தீங்கன்னா, எதுவுமே பேசாம ரொம்பவே சைலண்டா இருக்கிறாங்க. "என்ன உங்க மனசாட்சிய கழட்டி வச்சுட்டீங்களா? உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் தானே? உங்க ஹஸ்பண்ட் பண்ற தப்புக்கு நீங்களும் துணையா இருக்கிறீங்களா? இப்படிலாம் பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து பேசி பார்க்குறாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அஜயோட அம்மா பார்த்தீங்கன்னா, எதுவுமே பேசாம ஆனா அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. தன்னோட ஹஸ்பண்டுக்கு எதிராவே அவங்களால பார்த்தீங்கன்னா, எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்ல போறவங்க, இங்க மிரட்டி தான் வச்சிருப்பாங்க. எந்த ஒரு காரணத்த கொண்டு நீ வந்து உண்மைய சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நம்ம அஜயோட அம்மா வந்து ரொம்பவே தயங்கி நின்னுட்டு இருக்கிறாங்க. ஆனா காவேரி வந்து ரொம்பவே அழகா பேசிட்டு போறாங்க. விஜய்க்கு சின்ன பிள்ளையில இருந்து அம்மா இல்ல. நீங்க தான் அம்மா ஸ்தானத்துல இருந்து அவர வளர்த்தீங்க. அவர் உங்க மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறாரு. ஏன் உங்க பெத்த பிள்ளைக்கு கூட அவர் எவ்வளோ செஞ்சிருக்கிறாரு. அதுக்கெல்லாம் நீங்கலாம் செய்ற நன்றி கடனா அவருக்கு இதெல்லாம். ரொம்பவே அவர் கஷ்டப்படுறாரு. அவர் ஜெயில்ல பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறத பார்க்கும்போது மனசு ரொம்பவே வலிக்குது. நீங்க வந்து எதுனாலும் அவருக்கு நன்றி கடன் செய்றதா இருந்தா, இந்த வந்து உண்மைய வந்து சொல்லுங்க. அவர் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி நெறையாவே பேசுறாங்க. இங்க அஜயோட அம்மா மனசு அப்படியே ரொம்பவே வலிக்குது. பேசிட்டு போயிடுறாங்க. "நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு நாங்க அங்க எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். எதிர்பார்த்துட்டு இருப்போம். நீங்க வந்து சீக்கிரம் வந்துடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமிங்கையும் சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி வந்து காவேரி தாத்தா 2 பேருமே போறாங்க. இங்க எல்லாத்தையுமே வந்து அஜயோட அம்மா யோசிச்சு பார்க்குறாங்க. கண்டிப்பா நம்ம உண்மைய போயிட்டு சொல்லணும். இல்லைன்னா நம்ம காலம் முழுதும் நம்ம வந்து நிம்மதியாவே இருக்க முடியாது. செய்யாத தப்புக்கு எதுக்கு விஜய் வந்து தண்டனை அனுபவிக்கணும்? நம்ம ஹஸ்பண்ட் வந்து கேடு கெட்டவன் அது தெரிஞ்ச விஷயம் தான். அவன் அதுக்கு ஜெயிலுக்குள்ளேயே இருக்கலாம். அவன் எதுக்கு வெளிய சுத்தணும்? அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அம்மா முடிவு பண்ணி இங்க ஸ்டேஷனுக்குமே பார்த்தீங்கன்னா கிளம்பி போறாங்க. இங்க எப்போதும் போல பார்த்தீங்கன்னா, இந்த ராகினி அடி வாங்கினா கூட திருந்த மாட்டாங்க போல. நம்ம காவேரி கிட்ட வந்து பேசுறாங்க. "என்ன பெரிய சவால்லாம் விட்டு கிளம்பி போன, இப்போ அப்படியே வந்து நிக்கிற அமைதியா? என்ன நீ போன விஷயம் நடக்கலையா? எப்படி நடக்கும்? நடக்கவே வாய்ப்பில்ல. விஜய் வந்து காலம் முழுதும் ஜெயிலுக்குள்ள தான் இருக்க போறான். நீ விஜய் ஞாபகமாவே வெளியே இரு. சரியா?" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு "நீ வேணா ஒண்ணு பண்ணுவேன் காவேரி. நீ இப்போவே டிவோர்ஸ் குடுத்துரு. நீ டிவோர்ஸ் குடுத்துட்டா போதும். வெண்ணிலா கேஸ நாங்க எல்லாருமே கேஸ வந்து வாபஸ் வாங்கிருவோம். ஏன் அஜியோட அப்பாவே வந்து மறுபடியும் வந்து மாத்தி சொல்ல வைப்போம். ஆ டிவோர்ஸ் குடுத்துட்டு அந்த தாலிய மட்டும் நீ கழட்டி வந்து குடுத்துரு." அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட நம்ம காவேரிக்கு அப்படியே செம கோவம் வருது. "ஏய் அடி வாங்கினது உனக்கு பத்தாதா ராகினி? இதுக்கப்புறம் இந்த மாரிலாம் என்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான். அப்போ ஒரு அடியோட நான் விட்டேன். இதுக்கப்புறம் வந்து உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பேசிகிட்டு இருக்கும்போதே அஜயோட அம்மா வந்து அங்கே வராங்க. அஜயோட அம்மாவை பார்த்ததுமே இங்கே காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ராகினி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. "இவங்க எதுக்கு இப்போ வராங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கிட்ட வந்து கேட்குறாங்க. "சும்மா வரலாம். அவங்க ஹஸ்பண்டு ஜெயிலுக்கு இருக்கிறார்ல, அதை வந்து பார்க்குறதுக்கு வரலாம்." அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. "இல்லை காவேரி எதுக்கு சந்தோஷப்படணும் அவங்கள பார்த்ததுமே?"
இருக்கணுமே, தாத்தாவை கூப்பிட்டு எங்கேயோ போனா ஒரு வேளை வந்து இவங்க கிட்ட பேசுறதுக்காக தான் போயிருப்பாளோ அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. ஏய் ராகினி, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ தேவையில்லாமல் வந்து குழப்பிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி போயிட்டு அஜயோட அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. வந்துட்டிங்களா, நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருந்தது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்டேஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே போலீஸ்காரர்கிட்ட பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே அஜயோட அம்மா வந்து சொல்கிறாங்க. இதுக்கு விஜய்க்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, எல்லாத்துக்குமே காரணம் என்னோட ஹஸ்பண்டு தான், அவர் தான் வந்து பிளான் பண்ணி எல்லாமே பண்ணார். இந்த விஷயம் கூட விஜய்க்கு வந்து தெரியவே தெரியாது, அப்போவே எனக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சிருந்துமே வந்து நான் அமைதியாக இருந்துட்டேன். யாருக்கு தான் தன்னோட புருஷன் ஜெயிலுக்கு போகிறான்னா வந்து மனசு வரும், அதே மாதிரி தான் நானும் இருந்துட்டேன். எல்லாத்தையும் காரணம் என்னோட ஹஸ்பண்டு தான், விஜய் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கிளியராக அங்கே அஜயோட அம்மா வந்து சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸ்காரருக்குமே பார்த்தீங்கன்னா விஷயம் தெரியுது. சரி, இதெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி விஜய் மேலே வந்து இந்த மாதிரி பொய்யா வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகினி அண்ட் பசுபதிக்கு அப்படியே தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. அப்பா, நான் வந்து சொன்னேன்ல, இங்கே பாரு, இவங்க எல்லா உண்மையுமே வந்து கொட்டி தீர்த்துட்டாங்க, இதுக்கப்புறம் அவ்வளோதான், விஜயை வந்து வெளியே விட்டுருவாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அஜியோட அப்பா பார்த்தீங்கன்னா செம்ம கோவத்தில் இருக்கிறாங்க. இப்படி வந்து பண்ணிட்டாளே, இவளெல்லாம் என்னத்த சொல்கிறது, கட்டின புருஷனுக்கே வந்து துரோகம் பண்ணிட்டா, அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஜியோட அப்பா கிட்ட போயிட்டுமே அஜியோட அம்மா பேசுகிறாங்க. அவங்கள பிடிச்சி திட்டுறாங்க. நீலாம் வந்து என்ன ஒரு நல்ல பொண்டாட்டியா, எதுக்குடி இப்படி பண்ண, எதுக்குடி நீ வந்து உண்மையை சொன்ன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அஜியோட அம்மா பார்த்தீங்கன்னா போட்டு அன்புவை திட்டுறாங்க. உன்னை உன் கூட வாழ்கிறதுக்கு நான் வந்து பேசாமல் வாளாவட்டியே இருக்கலாம், நீ ஜெயிலுக்குள்ளேயே கடை, நீலா மனுஷனையா, பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவி, எதுக்காக ஏன் விஜய் தண்டனை அனுபவிக்கணும், போயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக திட்டிட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காவேரி இருந்துக்கிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் பண்ண ஹெல்ப்பை நான் எப்போதுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா காவேரி, விஜய் ஏன் பிள்ளை தான், நீ சொன்ன மாதிரியே நான் யோசித்து பார்த்தேன், கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தில் வந்து நான் தலையிடாமல் வேடிக்கை பார்த்துருந்தேன்னா நான்லாம் ஒரு மனுஷியே கிடையாது, விஜய் எவ்வளவோ பண்ணியிருக்கிறான், அதுக்கெலாம் வந்து ஒரு இதே இல்லை, நன்றி இல்லாமே போயிருந்திருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுக்கிறாங்க. இங்கே எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி நினச்ச மாதிரியே நம்ம விஜயை வந்து பார்த்திங்கன்னா வெளியே கொண்டு வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் இந்த பசுபதியுமே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவேரி வந்து ப்ரூவ் பண்ணிடுறாங்க போலீஸ்காரர்கிட்ட. பசுபதியுமே பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே வச்சுறாங்க. பசுபதி அன்பு 2 பேருமே பார்த்திங்கன்னா ஜெயிலுக்குள்ளே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ராகினி கதறி அழுதுட்டுருக்குறாங்க, போச்சே போச்சே எல்லாமே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம காவேரி உண்மையாகவே நினச்சதை முடிச்சு காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க.